ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃபெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஓல்டு பில்டிங் தான். அதில் கிட்டத்தட்ட ட்ரக் டீலர்ஸ், மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அது ஒரு ஆக்ஷன் மாதிரி நடந்துட்டுருக்காங்க ட்ரக் டீலிங்காக. எல்லாருமே ஒவ்வொரு ரேட்டு கேட்டுட்ருக்காங்க. ஃபைனலைஸாக ஒருத்தர் கேட்டு எல்லாமே முடிய போகுது. அவரோட பேருக்கே அந்த ட்ரக்ஸை மாற்ற போகிறாங்க. அப்போது ஒரு சத்தம் தான், காய்ஸ் ஸ்டாப், ஜேஎம் வராரு அப்படின்னு சொன்னான எல்லாமே கப்பு சிப்புன்னு அமைதியாகிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில், என்ன ட்ரக் டீலிங் முடிய போதா, என்னோட பேரில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் படுக்க போகிறான். அந்த அவ்வளோ நேரம் ரேட் கேட்டுட்டு இருந்தவங்களாம் அமைதியாகிடுறாங்க. அந்த ட்ரக் டீலிங் முடிஞ்சு அவன்கிட்டே அந்த ட்ரக்ஸை கொடுத்துட்றாங்க. அது வேற யாரும் இல்லை, ஜேஎம் தான். ஜேஎம்னு அந்த பேரை கேட்டாலே பயப்படாத ஆளே கிடையாது. அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, ட்ரக் டீலிங், ஸ்மக்லர், எல்லாமே அவன் தான். வெளியுலகத்துக்கு ஜேஎம்மை யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பேரை கேட்டால் பயப்படாத ஆளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் நேம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஜிம்மினோட இன்ட்ரோ தான். ஹீ இஸ் எ சிஇஓ ஆஃப் பிக் கம்பெனி ஜிமின் என்டர்டைன்மெண்ட். ஜிமினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் நம்ம டே தான். ஜிமினுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள். வாட்? ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஜிமின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. அங்கே பார்த்தா அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க. அவங்க அம்மா சிஎஸ்கேலே பெரிய ஃபேமஸான டாக்டர். அவங்க பேரை கேட்டால் தெரியாத ஆளே கிடையாது, அவ்வளோ ஃபேமஸான டாக்டர். பட் அவங்களுக்கு கேன்சர் வந்து 3rd ஸ்டேஜ். அம்மா அம்மா, நான் ஜிமின் வந்திருக்கம்மா. ஜிமின், நீயாப்பா? எப்போ வந்த? என்னோட டைம் முடிய போகுதுப்பா. உங்ககிட்ட கடைசியாக பேசணும்னு நினச்சேன், அதான் வர சொன்னேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள், என்ன வேணும்? சாரிப்பா, உன்கிட்ட நான் இப்போ கேட்பேன், அதை நீ மறுக்கக்கூடாது. அம்மா சொல்லுங்க. நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், செய்வியா? எனக்கு தெரியாது, நான் சாகத்துக்குள்ளே பார்ப்பேன் நான். பட் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் தங்கச்சியை நீ பார்த்துக்க வேணாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்படியே இறந்துடுறாங்க. அம்மா அம்மா அம்மா, நான் ப்ராமிஸ் பண்ணி தரேம்மா. அம்மா எழுந்துருமா. அம்மா அம்மா. பின்னாடிட்டே வந்து ஜிமினோட ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஜிமின், அம்மா இறந்துட்டாங்கடா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படியே 1 year ஆகுது. நான் சொல்ல மறந்துருப்பேன், ஜிமினுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் மினி. மினியோட ஃப்ரெண்ட் தான் வயன். 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வயனுக்கு ஜிமின் மேலே செம பெரிய க்ரஷ். வந்தாலே அவனைய மட்டும்தான் பார்த்துட்ருப்பா, அவ்வளோ பிடிக்கும் ஜிமின்னா. ஒரு நாள் வயனும் மினியும் ஜிமினோட வீட்டில் தான் இருக்காங்க. என்னடி படித்து படித்து தலை வலிக்குது. ஆமாம், உங்கள் அண்ணன் எங்க? எதுக்கு மேடம் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீ சும்மா கேட்பே, என்ன கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு சைட் அடிக்கணுமா? பொடி. உங்கள் அண்ணனை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, தெரியும்ல. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரேன். வயன், என்னடி சொல்கிற? அப்போது என்னை பார்க்க நீ வரலையா? இப்போ புரிஞ்சிருச்சுடி.
நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, புடி உங்கள் வீட்டுக்கு போ. ஏய் சும்மா 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 சொன்ன மினி, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை பார்க்க தான் நான் வரேன், ஓகேவா? சரி சரி, எங்கள் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், அப்புறம் நீ பார்த்துக்கோ, பார்த்து வலி இது தொட புடி. அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே வந்துட்டுருக்காங்க விளாண்டுட்டு. அப்போது ஜிமின் வராரு வெளியிலேருந்து. வயன், இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? ஜிமின் பேசுகிறது வயன் காதலே இல்லை. ஜிமினை பார்த்தோன்னே அப்படியே உறைஞ்சி ஜிமினை மட்டுமே ரசிச்சிட்ருக்காங்க. வயன் வயன், ஜிமின் நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன் உங்களை. வயன், டைம் 9 ஆகுது, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? உங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஜிமின், என்னாச்சு வயன்? சாரி, நான் வீட்டுக்கு போகணும், என்னை ட்ராப் பண்ணுவீங்களா? அதோட கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி வா நான் விடுறேன். மினியும் சிரிக்கிறா, வயனும் சிரிச்சுக்கிட்டு வயன் காரில் ஏறுறாங்க. பாய் மேடம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. பாய் மூட்ரி, பாய் பாய். பாய். அதுக்கப்புறம் ஜிமின் ஸ்டார்ட் பண்ணுறாரு காரை. நீங்கள் ஜிம்மினை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்காம ரோடை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஜிமின், சொல்லு வயன். நான் உங்ககிட்ட உன்னை ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சடன் பிரேக் தான். வயன், என்ன பேசுன நீ? உன் ஏஜ் என்ன, ஏன் ஏஜ் என்ன, எப்படி நீ என்னை லவ் பண்ணுவ? கொஞ்சம் கூட அறிவில்லையா வயன்? உன்னை என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன், எப்படி நீ இப்படிலாம் யோசிப்ப? கொஞ்ச நேரத்தில் வயன் நோ 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 நோ. அப்புறம் தான் திடீர்னு ஜிமின் பிரேக் போடுறாரு. என்னாச்சு வயன், இப்போ எது கத்துன? இல்லை, நீங்கள் ஏதோ என்ன திட்டினீங்க. திட்டினா? நான் பாட்டு காரை ஓட்டிகிட்ருக்கேன், என்ன தூங்காமலே அதுக்குள்ளே கனவு காண்றியா? இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் இப்படியே டேஸ் போகுது. ஜிமின் மேலே இருக்க க்ரஷ் இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் வயனுக்கு சொல்கிறதுக்கு வாயே வரல. இந்த மாதிரி சொல்லி ஜிமின் திட்டாருன்னா வயன் ரொம்ப மனசு கஷ்டமாக போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாள் ஜிமின் வயனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாரு. ஜிமின், எதுக்கு திடீர்னு? வயன், நான் சொல்கிறத மட்டும் செய், இதை போட்டுட்டு நீ வா. சரி. ஈவினிங் 5 o'clock ஆகுது. வயனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஜிமின் கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு கிட்டத்தட்ட அழகாக பியூட்டிஃபுல்லாக ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஜிமின், என்ன கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஜிமின், இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லியிருக்கான். அப்போது பின்னாடி இருந்து யாரோ அவங்க கண்ணை பொத்துறாங்க. யார்? அமைதியா நான் சொல்கிற இடத்துக்கு வருவியா? ஜிமின், நானே தான், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு கூப்பிட்டு போகிறாரு. 1 2 3 சர்ப்ரைஸ். வாவ் ஜிமின், இதெல்லாம் எனக்காகவா? அப்புறம் யாருக்காக? தேங்க்யூ ஜிமின். அப்போ நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் சொல்லலான்னு நினப்பேன், பட் நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாது, அதனால தான். ஜிமின், ரியலி? இது கனவா நனவா? ஒரு நிமிஷம். அவங்களே அவங்க ரியலி பார்த்துட்டு, இது நனவுதான் நனவுதான். அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் முட்டி போட்டு வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. வயன், வில் யூ மேரி மீ? வயனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. Yes, Jimin. Yes, I love you. I will marry you.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் வருது. வயன் நர்வஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. ஐயோ, நான் கனவு கட்டத்தில் நிறைவேற போகுது. அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட ஆசையாக பேசுவானா இல்லை என்ன பண்ணுவான்? எடுத்தோன்னே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுருவானா? ஐயோ வயன், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காத. அவன் தூங்கலான்னு சொல்ல போகிறான். நீங்கள் 1000 யோசனை ஓடிட்டுருக்கு உங்களுக்குள்ள. அப்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த கதவை தானாக திறக்குது. பார்த்தா ஜிமின் தான். ஐயோ வந்துட்டான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஜிமின் வந்துட்டிங்களா? ஜிமின் எதுவுமே சொல்லலை. என்ன எதுவுமே பேச மாட்டேறீங்க, என்னாச்சு? ஜிமின் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஜிமின் என்னாச்சு? உங்ககிட்ட நீங்கள் பேச எதுவுமே கேட்கவே இல்லை. He started to kiss you. ஜிமின் stop it ஜிமின் நம்ம ஜிமின் ஒரு நிமிஷம் ஜிமின் ஒரு நிமிஷம். அவர் எதுவுமே கேட்கல. உங்கள் ட்ரெஸ்ஸை அண்ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜிமின் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத. எதுவுமே கேட்கவே இல்லை. உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்புறம் வெட் கிஸ்ஸஸ் தான் அவங்க நெக் ஃபுல்லாக. ஜிமின் ஒரு நிமிஷம் அமைதியாரு. Then he started to thirst. உங்ககிட்ட எதுவுமே இது பண்ணலாமா இல்லையான்னு கூட கேட்கல. He started to thirst very roughly. ஜிமின் பொறுமையா ப்ளீஸ் ஜிமின், வாய மூட்ரி. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் இதுவரையும் கோவப்பட்டு நீங்கள் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் மூஞ்ச பார்த்தோன்னே பயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஜிமின் இதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நான் சொல்ல வாய மூடுன்னு சொன்னேன். ரஃபாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் முடியல. ஜிமின் வலிக்குது. ஜிமின் ப்ளீஸ் பொறுமையா. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் வலிக்குது. ஜிமின் வலிக்கணும் தானடி பண்ணுறது. நீங்கள் அப்போ தான் ஜிமினை பார்க்குறீங்க. கோபத்தில் அவன் கண்ணில் தண்ணி ஊற்றுது. என்ன உன்னை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நினச்சியா? இல்லடி, உங்கள் அப்பனை பழி வாங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ண. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதுவரை ஜிமின் கோவப்பட்டும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி பேசியும் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அவன் பேசவும் உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் அவனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? இது தாண்டி உண்மை. உங்கள் அப்பா இருக்கான்ல, எங்கள் அப்பாவை கொண்டுட்டான் தெரியுமா? அந்த நிமிஷம் முடிவு பண்ணண்டி. உன்னை கல்யாணம் பண்ணாதான் உங்கள் அப்பனை பழி வாங்க முடியும். எங்கள் அப்பா இறந்தப்ப எவ்வளோ வலி அனுபவிச்சாரோ உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணி நீ அழுகிறத உங்கள் அப்பன் பார்த்தா அதே வலி அனுபவிக்கணும். அதை நான் என் கண்ணால் பார்க்கணுண்டி. அதுக்கு தாண்டி இந்த மேரேஜ். நீ ஜேஎம்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? கேள்விப்பட்டிருக்க. அது வேற யாரும் இல்லை, உன் ஆசை புருஷன் ஜிமின், ஜெயம். நீங்கள் அப்போ தான் அவன் ரியல் ஃபேஸே பார்க்குறீங்க. வாட்? ஜெயம்? இல்லை, நீ என்னோட ஜிமின். நீ எப்படி ஜெயம் வாங்க முடியும்? ஜெயம் தாண்டி என் ரியல் ஐடென்டிட்டி. நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. உங்கள் அப்பனும் மாஃபியா, உனக்கு தெரியாதா?
எங்கள் அப்பா மாஃபியாவா? இல்லை, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன் தான். ஆனால் உங்கள் அப்பா அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. எங்கள் அப்பாவும் மாஃபியா. பெரிய ட்ரக் டீலிங் கிடைக்க போதுன்னு உங்கள் அப்பா எங்கள் அப்பனை கொன்னுட்டான். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கார் ஆக்சிடெண்ட்லேருந்து இறந்தப்ப நான் அது ஆக்சிடெண்ட்டுன்னு நினச்சேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது உங்கள் அப்பந்தான் எங்கள் அப்பாவை போட்டிருக்கான்னு. அப்போ முடிவு பண்ணட்டி உன்னை பழி வாங்கணும்னு. நீ ஃபர்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு வரும்போதே என்னை சைட் அடிச்சது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் அப்பாவை எப்படி பழி வாங்கணும்னு நினச்சேன். உன்னை கல்யாணம் பண்ணாதான் முடியும்னு முடிவு பண்ணேன். இப்போ நீ ஏன் கிட்ட உன் பர்ஜனிட்டியை நான் எடுக்கிறேன்டி. அதுக்கப்புறம் வயனால் எதுவுமே பேச முடியல. அப்போது வயன ஒரே ஒரு வார்த்தை தான், ஜிமின். அப்போது என்ன லவ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணலையா? இதெல்லாம் வெறும் நடிப்பாச்சு. ஆமாண்டி, நடிப்பு தான். இதுக்கப்புறம் தாண்டி என் சுயரூபத்தை பார்ப்பேன். நீ இதுக்கப்புறம் உன்னை பண்ண போகிற டார்ச்சரில் உன் கப்பனை என் காலில் வந்து விழணும். கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு started to thirst very hard. வயனால மூச்சு கூட விட முடியல. ஜிமின் நிறுத்து, ஜிமின் ப்ளீஸ், ஜிமின் முடியல, வலிக்குது ஜிமின். வயனால் முடியாமல் வயன் அன்கான்ஷியஸாகவே ஆகிடுறாங்க. பட் ஜிமின்க்கு எந்த கவலையுமே இல்லை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்டாக தர்ஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆனக்கப்புறம் தான் ஜிமின் வயன் பக்கத்தில் படுக்கிறாரு. அவர் தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வயனை ஒரு பார்வை. இதுக்கப்புறம் தான் வயன் உன்னை உண்மையான நரகத்தை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஜிமின் தூங்கவே ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. நீங்கள் கண் முழிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக கண் முழிக்கிறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஜிம்மின் கிடையாது. உங்கள் உடம்பு ஃபுல்லாக கீரலாக காயமாக அங்கங்கே ஹிக்கீஸா. உங்கள் உடம்பாவே இல்லை, அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு, ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ண? உன்னை நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன், நீ ஏன்டா இப்படி பண்ணுற? அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. ஜிமின் அங்கே இல்லை. நீங்கள் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் அப்பாகிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு முடிவு பண்ணுறீங்க. சரி, இது இப்படியே விட்டால் சரியாகாது. என்ன இருந்தாலும் அவர் என்னோடய அப்பா. எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு ஏதாவது நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அப்பாகிட்ட கால் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் ரிங் போகுது. உங்கள் அப்பா எடுக்கிறாரு அந்த சைடில். ஹலோ, யார்? அப்பா, நான் வயன். ஃபோனை யாரோ பிடுங்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜிமின் தான். ஜிமின், என்ன வயன் பண்ணுற? உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுற போல். அப்போ என்ன பண்ணிட்ட? நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட் ரூம். உன்னை அங்கே தூக்கிட்டு போய் செய்கிறேன். அதுக்கப்புறம் ஜிமின் வயனை ஷோல்டரில் தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு அந்த ரூமுக்கு இட்டு போகிறாரு. வயனோட அப்பாவுக்கு ஜிமின் ஒரு மாஃபியான்னு தெரியாது. அதுவும் அவர் கொன்னவரோட பையனை சுத்தமாக ஐடியா கிடையாது. இல்லைனா வயனை கொடுத்துருக்கவே மாட்டார். ஜஸ்ட் ஒரு சிஓன்னு மட்டும்தான் நினச்சிருப்பாரு. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் ஒரு ரூம் கிட்ட போயிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஜிமின் வயனை சேரில் கட்டி போடுறாரு. ஜிமின் என்ன பண்ணுற நீ? ஜிமின் விட்டுரு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது ஜிமின். இதுக்கப்புறம் தாண்டி உண்மையான கேமு. அதுக்குள்ளே பயந்தா
ஓகேடா அம்மி, இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. பாய் அம்மி, சரங்கே.